துறைகள் ஒரு அறிமுகம். அறியாமையின் இருளை அகற்றி அறிவின் ஒளியை தேடி மானுடம் மேற்கொள்ளும் தொடர் ஆய்வுதான் அறிவியல் ஆகும். பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் முதல் மனித உடலின் நுணுக்கங்கள் வரை அனைத்தையும் வகைப்படுத்தி படிப்பதே அறிவியல் துறைகளின் நோக்கம். ஒவ்வொரு துறையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவை ஆழமாக ஆராய்ந்து மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கும் புதிய பாதைகளையும் காட்டுகின்றன. அத்தகைய முக்கியமான சில அறிவியல் துறைகளையும் அவை எதை பற்றிய படிப்புகள் என்பதையும் தெரிந்து கொள்வோம். முதலில் வருவது புற்றுநோயியல், ஆன்காலஜி. புற்றுநோய் மற்றும் அவற்றின் வகைகளை கண்டறியும் முறைகள், அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி ஆராயும் மருத்துவத்துறை ஆன்காலஜி ஆகும். இதயவியல், கார்டியாலஜி. மனித இதயத்தின் அமைப்பு, அதன் செயல்பாடுகள் மற்றும் இதயம் தொடர்பான நோய்களை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை கார்டியாலஜி ஆகும். நரம்பியல், நியூராலஜி. மனிதன் மூளை தண்டுவடம், நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் மற்றும் அவை தொடர்பான பாதிப்புகளை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை நியூராலஜி ஆகும். நுரையீரலியல், பல்மனாலஜி. சுவாச மண்டலம், நுரையீரலின் செயல்பாடு மற்றும் ஆஸ்துமா போன்ற மூச்சுக்குழாய் தொடர்பான பாதிப்புகளை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை பல்மனாலஜி ஆகும். சிறுநீரகவியல், நெஃப்ராலஜி. இரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை அகற்றும் சிறுநீரகங்களின் அமைப்பு மற்றும் அவற்றை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை நெஃப்ராலஜி ஆகும். தோலியல், டெர்மட்டாலஜி. உடலின் மிகப்பெரிய உறுப்பான தோல், நகம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் பற்றி படிக்கும் மருத்துவத்துறை டெர்மட்டாலஜி ஆகும். எலும்பியல், ஆர்த்தோபெடிக்ஸ். உடலுக்கு ஆதாரமாக விளங்கும் எலும்புகள், மூட்டுக்கள் மற்றும் தசைநார்களின் கட்டமைப்பு மற்றும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை ஆர்த்தோபெடிக்ஸ் ஆகும். கண்ணியல், ஆப்தமாலஜி. பார்வைத்திறனை வழங்கும் கண்கள், அவற்றின் உள்ளமைப்பு மற்றும் கண் சார்ந்த குறைபாடுகளை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை ஆப்தமாலஜி ஆகும். இரத்தவியல், ஹெமட்டாலஜி. உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஊட்டச்சத்தை எடுத்துச் செல்லும் இரத்தம் மற்றும் அதன் கூறுகளை பற்றி படிக்கும் மருத்துவத்துறை ஹெமட்டாலஜி ஆகும். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஊட்டச்சத்தை எடுத்து செல்லும் இரத்தம் மற்றும் அதன் கூறுகளை, சிவப்பு, வெள்ளை அணுக்கள் பற்றி படிக்கும் மருத்துவத்துறைகள் ஹெமட்டாலஜி ஆகும். உட்சுரப்பியல், எண்டோக்ரைனாலஜி. உடல் வளர்ச்சியை தீர்மானிக்கும் ஹார்மோன்களை சுரக்கும் நாளமில்லா சுரப்பிகள், எடுத்துக்காட்டுக தைராய்டு பற்றி படிக்கும் மருத்துவத்துறை எண்டோக்ரைனாலஜி ஆகும். நன்றி.